இந்த ஏரியாவிலே வத்தாத கிணறு என் கிணறு தான் சார். இந்த கிணறை வச்சு நான் என்னென்ன விளைய வச்சு தெரியுமா? இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை, நடுவுல ஒரு 1000 அடி நீளத்துக்கு வாய்க்கா, இந்த பக்கம் 500 கொய்யா மரம் சார். அம்புட்டியே ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சார். சரி அதுக்கு போனாலும் பரவாயில்ல, கிணத்த ஆட்டையை போட்டு வவுத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்களே, என்னால முடியலடா. பாத்தீங்களா சார், என் கதையை கேட்டு நீங்களே பிம்மி பிம்மி அழுறீங்க பாருங்க. நான் அதுக்கு அழலடா, வேற எத்தனையோ கேஸ் அட்டன் பண்ணிருக்கேன். வேற வாழ்க்கையில இப்படி ஒரு கேஸ் நான் அட்டன் பண்ணவே இல்லடா. கிணறை காணோம்னு ஒரு கேஸ் ஆடா. அதாண்டி கேஸ். போதும்டா. என்ன ட்ரெஸ் கலட்டுறா? ஒருவேளை இவன் கிணறு தோண்ட போறானோ? ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடா. ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஏன் சார்? எதுடா சின்ன பிரச்சனை? ஒரு கிணறு காணாம போறது சின்ன பிரச்சனையா? இன்னைக்கு கிணத்தை காணலம்ப, கொஞ்ச நாள் கழிச்சு ஆத்த காணலம்ப, அப்புறம் ஊரை காணலம்ப, அப்புறம் உன்னையே காணலன்னு யார்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்படா. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா. நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா?